நான் முதல்வன் திட்டத்தில் வெற்றி பெறுகின்ற மாணவர்களை பார்ப்பதுதான் எனக்கு மகிழ்ச்சி அப்படின்னு நம்முடைய முதல்வர் எக்ஸ் தளத்தில் பதிவிட்டிருந்தார். அதற்கு சான்றை போல் மிகச் சமீபத்தில் ஒரு இளைஞர் சுப்பிரமணிய பாரதி அவருடைய பேர், திருநெல்வேலி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஒரு எளிய குடும்பம். அவங்க அப்பா மாரியப்பன், அம்மா சரஸ்வதி. மாரியப்பன் என்ன வேலை பண்ணுறாருன்னா செங்கல் சூளையில் கூலி தொழிலாளியாக இருக்கார். அம்மா சரஸ்வதி டெய்லராக இருக்காங்க. அவங்க வீடு ஒரு பெரிய மாட மாளிகையெல்லாம் இல்லை, ஒரே ஒரு அறை மட்டும்தான் இருக்குது. அந்த ஒரே ஒரு அறைக்குள்ளேயே சமையலறையும் இருக்குது. அந்த சமையலறையில் உட்கார்ந்து தான் சுப்பிரமணிய பாரதிங்கிற அந்த அருமையான தம்பி படித்திருக்கிறார். படிக்கும்போதே அவருக்கு ஒரே ஒரு கனவு, எப்படியாவது ஐஏஎஸ் ஆகிடணும் அப்படின்னு. 2024 பிஏ முடிக்கிறாருங்க. அப்புறம் தமிழ்நாடு ஆல் இண்டியா சிவில் சர்வீஸ் கோச்சிங் சென்டர் நான் முதல்வன் திட்டத்துக்காக நம்முடைய தமிழ்நாடு அரசு உருவாக்கி இருக்கின்ற ஆல் இண்டியா சிவில் சர்வீஸ் கோச்சிங் சென்டரை பற்றி தெரிய வந்து அதில் சேர வேண்டும் என்பதற்காக நுழைவுத் தேர்வை எழுதுகிறார். நுழைவுத் தேர்வில் வெற்றி பெறுகிறார். அதை பற்றி அவங்க அம்மா என்ன தெரியுமா சொல்கிறாங்க, இந்த 7500 ரூபாயை நான் தொடவே மாட்டேன், நீ மட்டுமே பயன்படுத்தணும், உன்னோட புத்தகங்கள் வாங்கிக்கிறதுக்காக, உன்னோட கல்விக்காக நீ என்ன வேணாலும் செலவு செய் என்பதாக அந்த 7500 ரூபாயை சுப்பிரமணிய பாரதிக்கு மட்டுமே கொடுத்து அவர் தன்னுடைய ஐஏஎஸ் கனவை பூர்த்தி செய்கிறார்.